வணக்கம். உத்தரகோசமங்கை சாமி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன், பார்க்க முடியல. இறைவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். கண்டிப்பாக எல்லாரையும் சந்திச்சிட்றேன். இதில் இதுக்கு இந்த உத்தரகோசமங்கை வர்றதுக்கு முன்னாடி நான் டூரிஸ்ட் கைடாக தான் இருந்தேன். ஆல் இந்தியா டூரிஸ்ட் கைடு. என் பேரே கைடு சிவான் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் என்னைய. இப்போ பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை செல்லலாம் என்று முடிவெடுத்து உங்களுக்கெல்லாம் பேசி அனுப்புகிறேன். இந்த காசி மண்ணை மிதித்தவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, முக்கோடி தேவர்கள். இதில் எல்லாருமே அடக்கம். இந்த காசி மண்ணை மிதித்து தான் எல்லாம் விமோச்சனம் அடைஞ்சு எல்லாம் அவங்கவுங்க போஸ்டிங் வாங்கி அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு இடத்த பிடிச்சு அவங்கவுங்க இருக்காங்க. இதில் மனிதர்களாக பிறந்த நம்மளும் ஊர்வன பரப்பன பட்சிகள் எல்லாமே காசி மண்ணை மிதிச்சா தான் அந்த கருமா தொலையும் அப்படின்றது விதி. நம்ம தமிழகத்தில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த காசிக்குன்னு உண்டான பவர் அந்த பவர் தனி. காசி விஸ்வநாதருக்குன்னு தனி பவர் உண்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காசி விஸ்வநாதர் அங்கே அந்த ஊருக்குன்னு கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணை மிதித்தாலே கருமா தொலையும் அப்படின்னு சொல்லி அவங்க பாவ புண்ணியங்கள் விலகும். கங்கையில் குளித்தா பாவங்கள் போகும். என்னை தரிசனம் பண்ணினா அந்த பாவம் கருமா எல்லாம் தொலையும். அடுத்த மறு ஜென்மம் கிடையாது அப்படின்னு நிறையா விஷயங்கள் அந்த இதில் சொல்லியிருக்காரு இந்த காசி விஸ்வநாதர். அதனால் நம்ம மக்கள் எல்லாரும் காசி மண்ணை மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சந்திரசேகரனா அந்த குரூப் லீடர், அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவர் பேசி முடிவெடுத்தோம். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் டு ராமேஸ்வரம் போட்டிருக்கோம். ராமேஸ்வரத்தில் ஆரம்பமாகி முடிவும் ராமேஸ்வரத்தில் முடிகிற மாதிரி டூர் பேக்கேஜ் போட்டிருக்கோம். ராமேஸ்வரம், காசி, கயா, அலகாபாத், அயோத்தி இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் ராமேஸ்வரம் வர மாதிரி டூர் பேக்கேஜ் போட்டிருக்கோம். காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறோம், அன்னபூர்ணி அம்மா தரிசனம் பண்ணுறோம், காலபைரவர் தரிசனம் பண்ணுறோம். காசியிலேருந்து ஆஞ்சநேயர் லிங்கம் எடுத்துகிட்டு வந்த அந்த இடத்த தரிசனம் பண்ணுறோம். ராமேஸ்வரத்துக்கு சீதா பிராட்டியார் ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டியாருக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து லிங்கம் எடுத்துகிட்டு வந்த அந்த இடத்த தரிசனம் பண்ணுறோம். காசியை காக்கின்ற கால பைரவர் தரிசனம் பண்ணுறோம். கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு அலகாபாத் திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய 3 நதி சங்கமிக்கிற சங்கமத்தில், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கிற சங்கமத்தில் சங்கல்பம் பண்ணுறோம். அங்கே திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பம் பண்ணிட்டு அங்கே சங்கல்ப பூஜைகள் தம்பதிகளாக அங்கே சங்கல்ப பூஜைகள் பண்ணிட்டு அந்த பூஜைகளை கலந்துண்டு இந்த ஜென்மத்தில் இவர் தான் எனக்கு கணவராக வந்திருக்காரு, அடுத்த ஜென்மத்தில் இவர் எனக்கு கணவராக வரணும், கணவர் மனைவியை வேண்டணும், இவங்க இந்த ஜென்மத்தில் மனைவியாக வந்திருக்காங்க, அடுத்த ஜென்மத்தில் இவங்களே எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ராமச்சந்திரமூர்த்தி சங்கல்ப பூஜை பண்ணிட்டாரு. அதை நீங்களும் பண்ணிக்கணும். அந்த இடத்துல பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் பிணைப்புகளோடு இருப்பீங்க. சங்கல்ப பூஜை பண்ணிட்டு அங்கே பிறந்து வளர்ந்த இடத்த பார்த்துட்டு அங்கே பாதாள ஆஞ்சநேயர் இருக்கார், அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் பூரா ஆஞ்சநேயர் நின்றுப்பார், உட்கார்ந்துருப்பார், மலையை தூக்குன மாதிரி இருப்பார். அங்கே அப்படி இல்லை. எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே படுத்துன்னு இருப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே ராமச்சந்திரமூர்த்தி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் அங்கே என்ன பண்ணிட்டாரு, விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயா இங்கே வா நீ ஓய்வெடு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருவார் ராமச்சந்திரமூர்த்தி. தூங்குனனால அங்கே படுத்தது மாதிரி இருப்பார் ஆஞ்சநேயர். அதை நீங்கள் கண்ணார நேரில் பார்க்கலாம். அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேராக சீதா பிராட்டியார் தீக்குளித்த இடம், பாதாளத்துக்குள்ளே போன இடம், தீக்குளிச்ச இடத்த அங்கனக்குள்ளே தான் சீதா மாடின்னு சொல்லி அந்த இடம் இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே காசியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம நேராக கயா போகிறோம். கயா
எந்த மாநிலம், எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா பீகார் மாநிலம். பீகாரில் வந்து அந்த ஊருக்கு பேர் பிண்ட பூமின்னு தான் பேர். பிண்ட பூமின்னு தான் பேர். காசியில் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. எள்ளையும் சாதையும் எள்ளு சாதத்தை தர்ப்பணம் கொடுத்துட்டு அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் சங்கல்பம் பண்ணிட்டு காசியில் தர்ப்பணம் கொடுத்துட்டு கயாவில் பிண்டம் கொடுக்கணும். கயாவில் பிண்டம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 41 பிண்டம் கொடுப்பாங்க. 41 பிண்டமும் நம்ம பாட்டனுக்கு பாட்டன் அந்த மாதிரி அவங்க பேருகள்லாம் சொல்லி அந்த இடத்துல கயாவில் பிண்டம் கொடுப்பாங்க. அந்த பிண்டத்தை கொடுத்து உங்கள் பாவ புண்ணியங்கள்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவாமிகிட்ட வேண்டி உங்களையெல்லாம் அழைச்சிட்டு போகிறேன். இதில் வந்து நீங்கள் பரிபூர்ணமாக கலந்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 செயல்பாடுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே புத்தருக்கு ஞான உதயம் கிடைச்ச இடம் இருக்குது. அதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம அயோத்தி ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த இடத்துக்கு போய் ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு, இப்போ புதுசாக கோயில் கட்டியிருக்கா, அந்த கோயிலையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்து நம்ம ராமேஸ்வரம் வர்றோம். ராமேஸ்வரத்தில் வந்து அந்த காசி யாத்திரையை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம். இதுக்கு நானும் அந்த உங்கள் குரூப் லீடர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சந்திரசேகர் அவரும் பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் எல்லோரும் கலந்துட்டு என்னோட காசி யாத்திரை வர்ற பிரியப்படுறவாள்லாம் என்னோட வந்து கலந்துக்கலாம். நல்லபடியாக கூட்டிகிட்டு வர்றேன். இதுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக எனக்கு ஒத்துழைச்சி நல்லபடியாக என்னோட வந்து பயணிக்கணும் அப்படின்றத நான் பகவான்கிட்ட காசி விஸ்வநாதர்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லபடியாக மணி அடிச்சுட்டு இருக்கு. நல்ல செயல்பாடாக பகவான் உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா பூமியை சமநிலைப்படுத்துறக்காண்டி கைலாசிலேருந்து அகத்திய பெருமானை வந்து சிவபெருமான் அனுப்புகிறாரு. தென் கைலைக்கு பொதிகை மலைக்கு போ அப்படின்னு சொல்லி சிவனோட ஆணைக்கு இணங்க அகத்திய மாமுனிவர் கைலாசிலிருந்து ஒவ்வொரு ஆலயமாக தரிசனம் பண்ணி வரும்போது அவர் காசிக்கு வர்றாரு. காசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமானுக்கு வந்து இருக்கிற காசியில் வந்து 1 கோடி லிங்கம் இருக்குது. 1 கோடி லிங்கத்தையும் சுவாமி மறைச்சிட்றாரு. எப்படி மறைக்கிறாருன்னா, அகத்திய பெருமான் வந்து யாரும் இல்லை. சிவபெருமான் வேற, அகத்திய பெருமான் வேற கிடையாது. 2 பேரும் ஒரு ஆள் தான். அவங்க அகத்திய பெருமான் பேரு அகத்தீஸ்வரர் தான் அவருக்கு பேரு. அப்படி இருக்கிறனால அகத்திய பெருமான் வந்து அவர் கைனாலையும் ஒரு லிங்கம் வரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் விருப்பப்பட்டு இருக்கிற 1 கோடி லிங்கத்தையும் மறைச்சிடுறாரு. அவரு கூப்பிட்டு பார்க்குறாரு, வரல. இவரே வந்து தன் கைனால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு பூஜைகள் பண்றாரு. எங்க காசியில் ஒரு பூஜைகள் பண்றாரு. பண்ணும்போது அந்த லிங்கத்துக்கு அகத்தீஸ்வர லிங்கம் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான லிங்கம் அங்கே இருக்கு. அந்த லிங்கத்தை உங்களுக்கெல்லாம் நான் தரிசனம் பண்ண வைக்கிறேன். நீங்களே எல்லா அபிஷேகமும் அங்கே பண்ணலாம். நான் வந்து அங்கே வாரணாசி கோயில் ட்ரஸ்ட் ஐடி கார்டு வச்சுருக்கேன். கோயில் வாரணாசி ட்ரஸ்ட்டில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். என்னோடய ஐடி கார்டெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறேன், சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே தரிசனம் பண்ணி விட்டு எல்லாருக்கும் அங்கே அவர் நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 12 லிங்கம் இருக்குது. அவர் சென்டரில் இருக்கார் காசி விஸ்வநாதர். இங்கிட்ட 6 லிங்கம், மொத்தம் 12 லிங்கம் இருக்குது. 12 லிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற சிவனடியார்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சு தங்கள் கைனாலேயே கொண்டு வர அபிஷேக பொருட்கள் எல்லாம் ஜாமானையெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சு கோல்டு காயின் என்னோட வர எல்லாத்துக்குமே கோல்டு காயின் வந்து நான் கோயிலில் சொல்லி வாங்கி தர்றேன். அது என்னோட வந்தீங்கன்னா மட்டும்தான் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வாங்கி தர முடியும். காசி விஸ்வநாதர் பதிச்ச அந்த காயின், அந்த ஊருக்கு ஒரு கோல்டு காயின், அந்த காயினை கொண்டு வந்து வீட்டில் வச்சாலே நம்ம கர்மா, நம்ம செயல்பாடு எல்லாமே குறையறதுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக விவரம் சொல்கிறேன். என்னோட பயணிச்சிங்கன்னா அந்த செயல்பாடெல்லாம் நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி வர்றேன். அகத்தீஸ்வர லிங்கம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காசி விஸ்வநாதர் பக்கத்தில் அந்த அகத்தீஸ்வர லிங்கம் இருக்குது. அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அங்கே அன்னபூர்ணியம்மா சுயம்பு சக்தி பீடம் இருக்குது. அங்கேயும் ஒரு வாராகி சுயம்பு சீசக்கர சக்தி பீடம் இருக்குது.
காசி விசாலாட்சி ஸ்ரீசக்கர சக்தி பீடம் இருக்குது. எல்லாத்துக்கும் இப்போ தான் பிள்ளையார்பட்டி அண்ணா பிச்சை அண்ணா தான் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சா. அங்கேயும் வந்து நம்ம தமிழர்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. நாட்டுக்கோட நகர்த்தாரர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பிள்ளையார்பட்டி அண்ணா பிச்சை அண்ணா தான் கும்பாபிஷேகம் பண்ணினா. காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் அவர் தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. அவர் தான் பண்ணி வச்சிருக்கா. இதிலெல்லாம் நீங்கள் கலந்துண்டு இந்த யாத்திரையில் நீங்கள் ரொம்ப எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கலந்துண்டு தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற செயல்பாடுகள், உடம்புல இருக்க தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், தீராத இடத்து பிரச்சனை, தீராத மனக்குழப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த காசி யாத்திரை தான் வந்து நிவர்த்தி ஸ்தலம். இது இந்த மங்களநாதர் சொல்லி வரக நடராஜர் சொல்லி தான் அந்த வீடியோ போட்டு இந்த செயல்பாடெல்லாம் நானும் அவரும் முடிவெடுத்து இந்த செயல்பாடெல்லாம் அவங்களுக்கு நான் பேசி அனுப்புகிறேன். இந்த யாத்திரை வாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க. இதுக்கு வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். டூரு ட்ரெயினில் தான் போக போகிறோம். முன்னக்கூடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறனால முன்னக்கூடியே எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. என் கூட எல்லாத்துக்குமே சாப்பாடு தமிழ் சாப்பாடு தான். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பாடோட கிச்சன் டீம் கூட்டிகிட்டு வருவோம். கிச்சன் டீம் அங்கங்கே சமைச்சு கொடுப்பாங்க. ட்ரெயின்லேயும் சாப்பாடு உண்டு. ட்ரெயின்லேயும் நம்ம இட்லி எல்லாம் சமைச்சு ஏற்றிடுவோம். இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி சாப்பாடு கெட்டு போகாத சாப்பாடாக சமைச்சு ஏற்றி நல்லபடியாக நாங்கள் வந்து ட்ரெயின்லேயும் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். புளியோதரை, தயிர் சாதம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ட்ரெயின்லேயும் நம்ம அதே சாப்பாடு உண்டு. உங்களுக்கு ட்ரெயின் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது. ஏன்னா அது கேண்டீன்லாம் சரி இருக்காது. நம்ம தமிழ் முறை சாப்பாடு தான் ட்ரெயின்லேயும் நாங்கள் கொடுப்போம். அங்கே போய் கிச்சன் டீம் அங்கங்கே இட்லி மாவெல்லாம் கிடைக்கும். காசியில் எங்கெங்கே எங்களுக்கு மாவு கிடைக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கேயும் எங்களுக்கு இட்லி தோசையோட சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுப்போம். கிச்சன் டீம் கூடயே வருவாங்க. தமிழ் வழிகாட்டி 2 பேர் நாங்கள் கூடயே வருவோம். உங்களுக்கு எங்கே போனாலும் கூடயே கூட்டிகிட்டு போவோம். வீல் சேர் கூட ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நல்ல செயல்பாடாக அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணவங்களுக்கெல்லாம் ருத்ராட்ச மாலையும் கோல்டு காயினும் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுப்போம். காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த யாத்திரையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் முடிவெடுத்து பேசியிருக்கோம். உலக சிவனடியார்கள் அனைவரும் கலந்துண்டு இது நல்ல செயல்பாடாக நீங்கள் வந்து கலந்துட்டு என் கூட வந்து இந்த செயல்பாடை வந்து பண்ணிக்கணும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சு, உத்தரகோசமங்கை மங்கள்நார்கிட்ட பிரார்த்தனை வச்சு நான் வேண்டிக்கிறேன். என் கூட வந்தீங்கன்னா அந்த 12 லிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு குரூப்பை உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்கள் உங்கள் கைனாலேயே அபிஷேகம் பண்ணலாம். நம்ம ஊரில் தான் வந்து இந்த செயல்பாடு கருவறைக்குள்ள உள்ளே போகக்கூடாது, வெளியே இருந்து கும்பிடணும் அப்படின்ற செயல்பாடு. காசியில் அந்த செயல்பாடு கிடையாது. நீங்களே கருவறைக்குள்ள உள்ளே போய் அபிஷேகம் பண்ணலாம். அந்த ஊர் செயல்பாடு அந்த யூபியோட சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குது. கருவறைக்குள்ள உள்ளே போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். கருவறைக்கு உள்ளே போய் சாமியை தொடலாம், கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லலாம், முத்தம் கொஞ்சலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த காசி விஸ்வநாதருக்கு உண்டான பவர் அப்படி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பொதுமக்கள் அடியார்கள் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பலனடைஞ்சு இந்த காசி மண்ணை மிதித்து எல்லாரும் காசி மண்ணை மிதித்து இந்த பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு மேலோங்கி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த காசி விஸ்வநாதரையும் அயோத்தி ராமச்சந்திர மூர்த்தியையும் கயா விஷ்ணு பாதத்தையும் நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். இது எல்லாரும் பயனடையும் மாதிரி உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இது கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் நம்ம ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சந்திரசேகர் அந்த குரூப் லீடர் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர்கிட்ட எல்லா விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து என் கூட பயணிச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அடுத்தடுத்த செயல்பாடுகள் உங்களுக்கு என்னென்ன செயல்பாடு இருக்கோ இந்த செயல்பாடை உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அந்த வழிகளை காமிக்கிறேன். பகவான் எனக்கு காமிச்சிருக்கார். அந்த வழிகளை நானும் நல்ல பாதையை உங்களுக்கு காமிக்கிறேன். வாழ்க்கையை மேலோங்கி மேலே போகிறதுக்கும், நல்ல செயல்பாடை நல்ல பாதைகளை போகிறதுக்கும், நல்ல சிவபக்தி சிவசிந்தனையோடு வாழ்கிறதுக்கும் இந்த நல்ல செயல்பாடாக உங்களுக்கு நான் வழிகாட்டியாக நான் இருப்பேன். இதை வந்து நீங்கள் நல்லா பயனடைஞ்சு இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கணும், என் கூட பயணிக்கணும், காசி யாத்திரைக்கு என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி நான் சிவனடியார் அனைவரும் பொற்பாதங்கள் தொட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசே, உத்தரகோசமங்கை அரசே, மங்களநாதா 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 மங்களநாதா.
జటాటవీ గలజ్జల ప్రవాహ పావిత